ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் அண்ட் நான் சுபானு கோபிநாத். இன்னைக்கு என்னோட வெயிட் லாஸ் அதுக்கப்புறம் பிசிஓடி ரிவர்சல் சேலஞ்சோட டே 8 கம்ப்ளீட்டாக ஒரு 7 டேஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 7 டேஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன், என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், செக்லிஸ்ட்டில் வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அண்ட் அதோட ரிவ்யூ. அன்னைக்கு வந்து நமக்கு அது பண்ண மாதிரி இருந்தாலுமே ஒரு சில டேஸ் ஒரு 4-5 டேஸ் கழிச்சு பார்க்கும்போது ஒரு சில டேஸ் வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணியிருப்போம்ல, அதோட கம்பேர் பண்ணும்போது வீ கேன் ரேட் ஆர் செல்ஃப். அதுக்கப்புறம் நேத்தோட டூ டூ லிஸ்ட் வந்து எவ்வளோ முடிச்சிருக்கோம், இன்னைக்கு என்ன டூ லிஸ்ட் போட போகிறோம் அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் செஷனில் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு டே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பிகாஸ் ஒரு ஹோலாக ஒரு வாரம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு வாரத்தில் நான் வந்து எனக்கு அப்படி இப்படி பார்த்தாலுமே எனக்கு வந்து 1 kgs 250லேருந்து 350 கிராம், ஸோ 1 kg வச்சுக்கலாம். 1 வீக்குக்கு வந்து 1 kg. ஸோ இப்போ போயிட்டு நான் வந்து இத்தனை நாள் நான் பண்ணியிருந்த செக்லிஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு பார்த்து நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சேலஞ்சை வந்து 23-10லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோம். 23, 24, 25, 26, 27, 28, 29 இன்னைக்கு விட்டுட்டு 7 டேஸ் இருக்குது. பட் இந்த 7 டேஸில் ஃபர்ஸ்ட் 6 டேஸ் வந்து சஷ்டி. ஸோ அதனால் நான் வந்து டயட் வந்து டெய்லி செக் போட்டிருக்கேன். ஏன்னா நான் பெருசாக ஜங்க்லாம் சாப்பிட்டுக்கல, நடுவில் எதுவும் சாப்பிட்லனாலுமே அது ஒரு ப்ராப்பரான டயட்டா அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். பிகாஸ் நிறைய கார்ப்ஸ் தான் இருந்துச்சு. அந்த 6 மணிக்கு ஒரு சாமிக்கு ஒரு படையல் போட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். பட் எப்படி சொல்கிறதுனா, எனக்கு வந்து நான் காலேருந்து ஃபாஸ்ட் இருந்ததுனால இந்த டயட்டுக்கு வந்து நான் ஒரு செக் போட்டிருக்கேன். ஓரளவுக்காவது நம்ம ஃபாஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இண்டோர் ஒர்க் அவுட் வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து யோகா தான் பண்ணியிருக்கேன். 7 நாளுமே நான் பண்ணியிருக்கேன். ஸோ இண்டோர் ஒர்க் அவுட் வந்து ஓகே. தேர்ட் வந்து அவுட்டோர் ஒர்க் அவுட்டில் 7 டேஸில் 6 டேஸ் பண்ணியிருக்கோம். நேற்று வந்து பண்ணல. ஸோ 6 டேஸ் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் வாட்டர் இன்டேக் வந்து 4 லிட்டர்ஸ் அப்படின்னு டார்கெட் வச்சுருக்கேன். ஒரு நாள் 4 லிட்டர், ஒரு நாள் 3.5 லிட்டர், அடுத்த நாள் வந்து 3 லிட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். 4 லிட்டர்ஸ் நாட் ஷுர்னு ஒரு நாள் போட்டிருக்கேன். வாட்டர் அப்டேட் அப்படி இப்படி ஒரு 3லேருந்து 3.5 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். தென் வந்து லேர்னிங் நியூ ஸ்கில், ஏதாவது ஒரு விஷயம் வந்து புதுசாக லேர்ன் பண்ணணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன்ல, அதில் வந்து நான் ஒரு 2 டேஸ் வந்து எனக்கு ஒர்க்கு தேவைப்படுறதுக்கு வந்து ஜாவா பேக்இன் படித்தேன். அண்ட் ஒரு 3 டேஸ் வந்து ஃப்ராப்பே அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் படிச்சிருக்கேன். அதை தாண்டி நேற்று வந்து எக்ஸசைஸ் பற்றி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் வாட் என்னோட 7 டேஸ் நடந்துச்சு. நான் வந்து இந்த ஓவரால் வீடியோ பேசும்போது ஆர்எல் சம்வேர் எல்ஸ் இதை ஃபோட்டோ எடுத்து நான் போடுறேன். அண்ட் இன்ஸ்டாகிராம் ஹேண்டல் சுபானு கோபிநாத் ஆர்எல் சுபானு ஹியர். சுபானு ஹியர் வந்து மேக்ஸிமம் வந்து இட்ஸ் அபவுட் நாட் அபவுட் பிசிஓடி, இட்ஸ் அபவுட் ஹவ் ஐ லிவ், மற்ற விஷயங்கள்லாம். சுபானு கோபிநாத் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக வந்து பிசிஓடி எனக்கு என்ன சஃபர் பண்ணியிருக்கேன், நான் என்ன அனுபவம் பண்ணிகிட்ருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தான் இருக்க போகுது. ஸோ வந்து இந்த பர்டிகுலர் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு கிளியராக வேணும்னா என்னோட சுபானு கோபிநாத் சேனலில் இந்த வீடியோ, அதாவது இன்னைக்கான வீடியோ வந்து போயிட்டு இருக்கும்போது நான் வந்து ஸ்டோரியில் போடுறேன். அண்ட் இஃப் பாசிபிள் நான் வந்து ஒரு 4 or 5 பிக்ஸ் வந்து கொலாச் பண்ணி நான் ஒரு போஸ்ட்டாக போடுறேன். ஸோ இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் பார்ட். அதுதான் டு டூ லிஸ்ட். உங்களுக்கு தெரியுதா, நேற்று வந்து நடந்தது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து கொஞ்சம் பண்ணியிருக்கேன், அதனால் ஸ்ட்ரைக் பண்ணல. பிகாஸ் இதை கேரி ஆன் பண்ணி நான் இங்கே பண்ணியிருந்தேன். இது ரெண்டுத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி இன்றைக்கி வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம். நம்ம எல்லாருமே வந்து எவ்வளோ பிஸியான பர்சனாக வேணால் இருக்கலாம். மேபி நம்ம வந்து நமக்காக ஓடுவோம், ஆர்எல்ஸ் நம்ம ஃபேமிலிக்காக ஓடுவோம். இந்த 2 விஷயங்கள் தான் இருக்கும். ஆர்எல்ஸ் சும்மா இருப்போம்னு வச்சுக்கோங்க. சும்மா இருக்கிற கேட்டகரியிலலாம் நம்ம ஃபால் ஆவோமான்னு தெரியல, ஃபால் ஆக மாட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்க பர்சன்னாலுமே ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் இந்த நாள் இப்படி போச்சு, அடுத்த நாள் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணுறது, இதர் நம்ம க்ரோ ஆகணுன்னாலும் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நம்ம ஃபேமிலி க்ரோ ஆகணும், ஃபேமிலிக்காக நம்ம உழைக்கிறோம், அந்த இன்கம் வச்சு நம்ம ஃபேமிலி க்ரோ ஆகணும்னு நினச்சாலுமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் வந்து இப்போ ஒரு 3 டேஸாக டூ டூ லிஸ்ட் போடுறேன்ல, அந்த டூ டூ லிஸ்ட்டில் வந்து ஒரு சில விஷயம் வந்து ரிலேட்டட் டு மை ப்ரொஃபஷன். ஸோ அதை கான் ஷேரில் பிகாஸ் ப்ரொஃபஷனில் இன்டெப்த்தாக இது பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும்ல. அப்போ நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு 100% பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றத வந்து நான் 90%, 80% பண்ணுறேன். பிகாஸ் we are all not perfect. அது ஓகே தான், ஓகேவா? பட் என்னன்னா என் மனசே வந்து நம்ம யாருமே பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ பர்ஃபெக்டாக இல்லைனா பரவாயில்லன்றதை அக்செப்ட் பண்ணி என்னாச்சு, ஒரு விஷயத்துக்கு எனக்கு ஒரு 7 or 10% அதை கம்ப்ளீட்டாக பண்ணணும். 100% கம்ப்ளீட்டாக பண்ணணும், 70% கம்ப்ளீட்டாக பண்ணணும். மீதி 30% வந்து என் மைண்ட் எனக்கு புஷ் பண்ண மாட்டேங்குது. பட் இந்த மாதிரி நான் ஜேர்னல் பண்ணும்போது நான் ஒரு விஷயம் எழுதிட்டு இருந்தேன், ஐ ஹவ் டு டூ சம் ஒர்க் இன் மை ஒர்க், ஓகேங்களா? அதாவது ஒரு வேலை, என்னோட வேலைக்காக ஒரு வேலை பண்ணுறோன்னு எழுதிட்டு இருந்தேன். அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் டே பண்ணல. செகண்ட் டே வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நீ சொன்னதே நீ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஒரு 11 வரைக்கும் உட்காந்து அந்த ஒர்க்கை பார்த்தேன். அது வந்து எப்படின்னா ஒரு 3-4 மந்த்ஸாக ஹோல்ட் ஆன் பண்ண ஒர்க்கு, அது வந்து 1 hourல முடிஞ்சிச்சு. அப்போ அந்த 3-4 மந்த்ஸ் இருக்குல்ல, அப்போ நான் தள்ளி போட்டு தான் இது வந்திருக்கு. இந்த 1 hour நம்ம 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி தான். ஸோ வந்து
முந்தா நேத்தோட டூ டூ லிஸ்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஆயிலிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கோகோனட் ஆயிலில் தான் பண்ணியிருக்கேன். எக்ஸசைஸ் ஷெட்யூல் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ஒரு சில எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இந்த ஷெட்யூலை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல. அது வந்து நான் அந்த ஒர்க் அவுட்டை வந்து பண்ணி பார்த்து, பிகாஸ் எழுதுறது வந்து ரொம்பவே ஈஸி. 100 டைம்ஸ் இது பண்ணு, 100 டைம்ஸ் அது பண்ணு அப்படி சொல்லிட்டு எழுதுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அது ஒரு விஷயம் நான் பண்ணி பார்த்து அது எனக்கு ஒர்க் ஆகலைன்னா அதோட கவுண்ட்ஸ் வந்து நான் ரெடியூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு 10 to 15 டேஸாவது நான் பண்ணிவிட்டு நான் ஒரு 2 எக்ஸசைஸ் ஷெட்யூல் வந்து பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 எக்ஸசைஸ் ஷெட்யூலும் நான் ஒரு நல்லா ட்ரெஸ் போட்டு மினிக்கிட்டு நான் அந்த எக்ஸசைஸ் ஷெட்யூலையும் அந்த எக்ஸசைஸும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ 27க்கான டூ டூ லிஸ்ட், 28க்கான டூ டூ லிஸ்ட், 29க்கான டூ டூ லிஸ்ட் 3மே முடிஞ்சாச்சு. குட் கேர்ல்ல நான். இப்போ வில் கோ டு 30th one. அதில் ஃபர்ஸ்ட் டூ டூ லிஸ்ட் வந்து என்னன்னா, நாளைக்கு வந்து நான் ஆஃபீஸ் போகிறேன். காலையில் எழுந்து எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் பாட்டி, என் தம்பி எல்லாரையும் பேக் எங்கே போச்சு, வாட்டர் பாட்டில் எங்கே, லஞ்ச் பேக் எங்கே, லஞ்ச் பாக்ஸ் எங்கே, ஸ்பூன் எங்கே, அப்புறம் அந்த பர்ஸ் நம்ம வந்து என்னதான் வந்து ரெகுலராக ட்ராவல் பண்ணாலுமே நான் வந்து என்னோடய பர்ஸை மறந்துடுவேன். அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து எப்போ நான் போகிறேன்ற போது பர்ஸில் காசெல்லாம் எடுத்து வச்சுட்டு பர்ஸை வீட்டில் வச்சுட்டு போயிடுவேன். ஒரு 3 வாட்டி நான் போயிட்டு, ஒரு வாட்டி ஸ்டேஜர்கிட்ட வந்து ஜிபே பண்ணி காசு வாங்கினேன். இன்னொரு 2 வாட்டி என் கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டயே வந்து ஜிபே பண்ணி காசு வாங்கினேன். பட் இது பிரச்சனை இல்லை. ஆனால் அன்றைக்கி அவங்க கொடுக்கலன்னா என்ன பண்ணிப்பாருமே, ஒரு பேசிக் திங்ஸ் என் ஒர்க் பேக்கை ரெடி பண்ணணும். அண்ட் செகண்ட் வந்து என்னன்னா, இப்போ நம்ம வீடு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப குப்பையாக இருக்குது. ஏன்னே எனக்கு தெரியல. அதை க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு சில க்ளோத்ஸ்லாம் நான் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். அதில் ஒரு சில பேண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, வீட்டுக்கு போட்டுருக்கு பேண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த பேண்ட்ஸ்லாம் கொஞ்சம் தையல் விட்டு போயிருக்கு. ஒரு சில பேண்ட்ஸ்லாம் வந்து எலாஸ்டிக் கொஞ்சம் லூஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் எங்கள் கடைக்கு போயிட்டு அட்டை ஸ்டெச்சில் ஏதாவது ஒரு நூல், எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு நூல் போட்டு இதை தைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேண்ட்ஸ் தைச்சா கூட எனக்கு போதும். அதில் ஒரு பேண்ட் வந்து நாளைக்கு போட்டு போகிற பேண்ட்டு. தேர்ட் வந்து இன்றைக்கி நான் வந்து எக்ஸசைஸ் ஷெட்யூல் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து பண்ணணும். அதை பண்ணும் போதே சைட் பை சைட் நான் வந்து 100 கவுண்ட்ஸ் போட்டிருக்கிறதுல என்னால் 80 தான் பண்ண முடியுது, 70 தான் பண்ண முடியுதுன்னா அது நான் வந்து சைட் பை சைட் என்னோட நோட்ஸ் எழுதணும். பிகாஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்புறம் அதை மறந்துடுவேன். சைட் பை சைட் நோட்ஸ் எழுதி இந்த ஒர்க் அவுட்டை கொஞ்சம் ரீஷெட்யூல் பண்ணுவோம். ரீஷெட்யூல்னு சொல்ல முடியாது, ரீஒர்க் 20-30 இருக்கும்ல, அதை வந்து என்னால் முடிஞ்சிச்சுன்னா 100ஆக முடியுது பண்ணுறன்ற போது 100ஆக மாற்றலாம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து 3 செக்லிஸ்ட் இருக்குது. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ரூம் கிளீனிங் தான் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் வந்து ஒரு வெயிட் லாஸ் இல்லைனா பிசிஓடி ரிவர்ஸ் பண்ணுற ஜர்னியில் இருந்திருந்தால் தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வீட்டில் பார்க்குற நிறைய ஒர்க்ஸ் நம்மளோட பிசிஓடி ரிவர்சலுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் நம்ம ரொம்ப செடன்ட்ரியாக நம்ம பாடியை மூவே பண்ணாமல் ஒரே இடத்துல உட்காந்து எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கோமா. ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ரொட்டீனில் வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள். அண்ட் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேசிக்காக உங்களுக்கு தேவையானதை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய லூசுத்தனமான ஒரு விஷயம் பண்ணிட்டேன். என்னன்னா, எங்க அம்மா வந்து முட்டை வந்து வேக வச்சிருக்காங்க. அது தெரியாம நான் ஆம்லேட் மாரி பண்ணி உடைக்க போம்போது தான் தெரிஞ்சிருக்கு, எனக்கு வந்து அது வந்து வேக வச்ச முட்டை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்க்கு முன்னாடி எக்ஸும் கோவாஸும் இன்னைக்கு எடுத்துக்கினேன். கஷாயம், கோகோனட் ஆயில். கோவா வந்து ஒரு கோவான்னு சொல்ல முடியாது. பிகாஸ் கட் பண்ணிகிட்ருக்கும்போதே நான் கொஞ்சம் சாப்பிட்டேன்னா, அகைன் இன்னொரு கோவாவும் கட் பண்ணி தான் பிளேட்டில் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ஃபாஸ்ட் வந்து நான் ஒரு 11 AM பிரேக் பண்ணேன். 2 ஸ்பூன் கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் கஷாயம், 2 பாயில் எக்ஸ் வந்து மசாலா போட்டது, அதுக்கப்புறம் 2 கோவா. இது எல்லாத்தையுமே வந்து நான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய ஒர்க் அவுட்டே ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து ஒரு சில டைம்ஸில் வந்து அப்படியே எம்ப்டி ஸ்டொமக்கில் ஒர்க் அவுட் பண்ணுவேன். பட் இப்போலாம் எப்படின்னா, நான் மார்னிங் கடை திறந்துட்டு வரேன்னா, அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து வீடு வேலைலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணேன்னா, கொஞ்சம் ரொம்ப லோ ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ நான் மார்னிங் எழுந்தோன்னே ஒர்க் அவுட் பண்ணேன்னா, அப்போ ஒரு எனர்ஜி இருக்கும். தென் நார்மலாக இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு நான் வந்து வேலை பார்க்குறேன்னா, அப்போ எனர்ஜி கண்டிப்பாக லோ ஆயிருக்கும்ல. அதனால் நான் இப்போ வந்து இப்படி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நேற்று வந்து ஒரு கோவா சாப்பிட்டேன். அப்போ வந்து ஓகே ஓரளவுக்கு இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி வந்து 2 எக் வந்து எடுத்துகிட்டு கோவாஸும் இன்றைக்கி சேர்த்து சாப்பிட்டேன். அண்ட் வந்து நான் லைக் ஆட் பண்ணுறது வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதை நான் தெரிஞ்சு ஐயோ! அத நான் தெரிஞ்சே பண்ணல. ஐய்யய்யோ!
அத நான் தெரிஞ்சு பண்ணல. ஒரு ஃப்ளோல எனக்கு வந்துடுது. நான் முடிஞ்ச அளவுக்கு லைக் வந்து யூஸ் பண்ணாம இருக்க ட்ரை பண்றேன். அண்ட் இன்னைக்கான ஒர்க் அவுட் செஷன் வந்து நேத்து வந்து ஒரு டூ டூ லிஸ்ட்ல வந்து நான் வந்து ஒரு செட் ஆஃப் யோகாஸ்லாம் அடுத்தடுத்து பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அத தான் இப்போ வந்து நான் பொறுமையா பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு நடுவுல நான் நெறைய பாஸ் எடுத்துக்கினேன். பிகாஸ் இடையில இடையில எவ்வளோ போஸஸ்லாம் பண்றேன். அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து நான் நெறைய பாஸஸ் எடுத்துக்கினேன். பட் யோகாஸ் மட்டும் நான் உங்ககிட்ட வந்து டெலிவர் பண்ணி சேர்க்கிறேன். நான் என்னென்ன எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு என்னோட தைக்கு பின்னாடி நோட் இருக்கு. அதில நான் வந்து சைட் பை சைட் நான் வந்து மென்ஷன் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு வந்து இது இவ்வளோ நேரம் வருது. ஸோ வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் வந்து ஒரு சில இடத்துலலாம் வந்து ஸ்ட்ரெய்ட்டா 100 கவுண்ட்ஸ் போட்டிருக்கேன். பட் என்னால ஒரு 20, 25 என்னால வந்து ரொம்ப புஷ் பண்ணி தான் பண்ற மாரி இருக்கு. ஸோ அங்கலாம் வந்து நான் 25 தான் என்னால முடியுது. அடுத்து வந்து 30 பண்றேன். அடுத்து 15 பண்றேன்னு நோட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா வந்து ஸ்கிப்பிங் போயிட்டேன். இன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, எங்க பாட்டிக்கிட்ட இவன விட்டுட்டேன். அதனால ஸ்கிப்பிங் வந்து என்னால நல்லா விளையாட முடிஞ்சது. இன்னைக்கு வந்து 600 ஸ்கிப்பிங் வந்து டார்கெட் வச்சேன். அதுக்கு இடையில நான் வந்து ஒரு 20 இல்லன்னா 25 பிரேக்ஸாவது எடுத்திருப்பேன். தென் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மீல் எடுத்துக்கினேன். ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரோட்டீன்லாம் எடுத்துக்கினதால கொஞ்சம் லைட்டா எடுத்துட்டு, செகண்ட் மீல் வந்து இன்னைக்கு நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எங்க அப்பா ஊட்டி விட்டாரு. ஒரு 2 தோசை சாப்பிட்டு என் டேவ முடிச்சுக்கினேன். அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.